ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான ஒரு நினைவு என்னுள் வந்து போனது. ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த நிகழ்வினால் ஏற்பட்ட மிக சிறந்த ஒரு பலன். அப்படி என்னங்க அந்த நிகழ்வுன்னு கேட்குறது எனக்கு புரியுது. 2016 வருடம் அது. ஓகேங்களா? அப்போ நான் வந்து அபுதாபியில் உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது வேலை நிமித்தமாக ரெக்ரூட்மெண்ட் ட்ரிப், ஏன்னா கம்பெனிக்கு வந்து மேன் பவர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அதுக்காக ரெக்ரூட்மெண்ட் ட்ரிப் போவாங்க. அப்போது நான் இந்தியாவுக்கு ரெக்ரூட்மெண்ட் ட்ரிப் போகிறேன் 2016. இதெல்லாம் 9 வருஷத்துக்கு முன்னால். இந்தியாவில் பல இடங்களுக்கு போகிறேன். பாம்பேக்கு போகிறேன், தெலுங்கானா, ஹைதராபாத், தெலுங்கானா, ஆந்திரா 2 இடத்துலையும் உள்ள பல நகரங்களுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கும் வர்றேன். அப்போது தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்தில் மேலூர், அதுவும் ஒன் ஆஃப் த லொக்கேஷன்ஸ். என்ன காரணம்னா, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறப்போ அந்த டெக்னீஷியன்ஸ், குறிப்பாக அந்த ஸ்டீல் ஃபிக்சர்ஸ், இந்த கம்பி கட்டுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு, அதில் நம்ம மதுரைக்காரங்க ரொம்ப பிரசித்தமானவர்கள், வேலை தெரிஞ்சவங்க, நல்ல வேலைக்காரங்க. அப்போது மேலூர் ரொம்ப ஃபேமஸ், மதுரை ரொம்ப ஃபேமஸ், மேலூர் ஒரு நல்ல சென்டர். இப்போ அங்கேயும் ரெக்ரூட்மெண்ட் ட்ரிப்புக்கு போய் ட்ரேட் டெஸ்ட்லாம் வைக்கிறோம். அப்படியே டெக்னீஷியன்ஸு, இந்த ஸ்டீல் ஃபிக்ஸர், ஹெல்ப்பர்லாம் எடுக்கிறப்போ ஒரு சில அட்மின் பொசிஷன், டாக்குமெண்ட் கண்ட்ரோலர், அட்மின் அசிஸ்டன்ட், அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, டாக்குமெண்ட் கண்ட்ரோலர்னு நினைக்கிறேன். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனுக்கும் இங்கே ஆள் கிடச்சா பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போடுறப்போ ஒரு பையன் வர்றான். கண்ணில் மிகப்பெரிய உத்வேகம் தெரிகிறது. அந்த இளைஞனுக்கு வயசு 20களில் தான் இருக்கும், இப்போ தான் படித்து முடிச்சிருக்கிற மாதிரி தோரணை தெரியுது. வர்றப்பவே அவன்கிட்ட அந்த ஒரு தீ கண்ணில், அந்த எப்படியும் ஜெயிச்சிடணும், இந்த வேலையை வாங்கிடணும் அப்படிங்கிற உற்சாகத்தீ கொழுந்து விட்டு எரியுது. எல்லாரையும் நான் இன்டர்வியூ பண்ண மாதிரி நான் இன்டர்வியூ பண்ணுறேன். நேர்முகத் தேர்வு, ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்குறேன், கொஷின்ஸ்லாம் கேட்குறேன். அவனுக்கு என்ன தெரியும், கம்ப்யூட்டரில் என்ன செய்வேன், இது தெரியுமா, இந்த ஸ்கில்ஸ் இருக்கான்னு கேட்குறப்போ அந்த பையன், எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணால் சாதாரணமாக அதுக்கு பதில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்து பதில் சொல்லுவாங்க நம்பிக்கையோட, அதிகபட்சமாக ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த பையன் ஒரு ஸ்டெப் மேலே போய் கையோடையே அவனுடைய ஓன் லேப்டாப்பை கொண்டு வந்துடணும். நீங்கள் அனுமதி கொடுத்தா இந்த லேப்டாப்பை திறந்து நான் செஞ்சு வச்சுருக்கிற ஒர்க்கை காமிக்கிறேன், எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா, தட் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் த டீல் பிரேக்கர் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் அஸ் அஸ் வெல். கண்டிப்பாக ஒரு ப்ரோஆக்டிவ்னஸ்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை அடுத்தவங்க எதிர்பார்க்குறதுக்கு முந்தையே அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறது. ப்ரோஆக்டிவ்னஸ், ரீஆக்டிவ்னஸ். ஓகேங்களா? ப்ரோ ஆக்ஷன், ரியாக்ஷன். ப்ரோ ஆக்ஷனாக என்னங்க, வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை திட்டம் போட்டு அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிற மாதிரி, அப்படியே எள்ளுன்னா என்ன நிற்கிறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி. ரீஆக்ஷனாக வந்த பிறகு அதுக்கு அப்படியே எதிர்வினையாற்றுறது. இந்த ப்ரோ ஆக்டிவ்னஸ் உள்ள பீப்புள் தான் வெற்றியாளர்களாக ஆகிறாங்க. அதிகபட்சமாக வெற்றிக்கான முழு காரணமும் இந்த ப்ரோ ஆக்டிவ்னஸ் தான் இருக்குது. அந்த ப்ரோ ஆக்டிவ்னஸ் இந்த பையன்ட்டு இருந்தது. கையில் உள்ள லேப்டாப்பை திறக்க நான் சொன்னேன், கோ ஹெட் அண்ட் எக்ஸ்பிளைன் மீ வாட் எவர் யூ டிட், வாட் எவர் யூ வாண்ட் டு ஷோ மீ in terms of your skills and experience, show me அப்படின்னு சொன்னவொடனே திறக்கிறான், அது பண்ணுறான். அவன் சூப்பரான எஃபர்ட்ஸை போட்டு அவனே நான் பார்த்துட்ருக்கேன். அவனோட ஸ்கில்ஸை எவாலுவேட் பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைடாக. அவன்கிட்ட உள்ள உற்சாகத்தையும் அந்த கமிட்மெண்ட்டையும் அந்த ஃபோக்கஸையும், கண்டிப்பாக அவனுக்கு வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அதை பார்த்தவொடனே எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்டர்வியூஸ்லாம் முடிக்கிறோம், நிறைய ட்ரேட் டெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். இந்த எல்லா இன்டர்வியூ ஃபார்ம், எவாலுவேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு துபாய்க்கு துபாய் இல்லை, அப்போ நான் அபுதாபியில் இருந்தேன், அபுதாபிக்கு வந்துடுறேன். வந்து ஆளுங்களை செலக்ட் பண்ணுறப்போ இந்த பையனையும் கண்டிப்பாக இந்த பையன் செலக்ட் ஆகணும், அப்போ அந்த ரெக்குவயர்மெண்ட் இன்னும் இருக்குது, அப்போ இந்த பையன் கண்டிப்பாக செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறோம். அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, அவன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த உற்சாகத்தி பிழம்பு எதையுமே மாற்றி யோசிக்கிறது. எல்லாருமே இன்டர்வியூவில் வந்து அந்த லேப்டாப்பை திறந்து அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. மாற்றி யோசிக்கணும்னு யோசிக்கல, அந்த ஃப்ளோவே அவனை அந்த மாதிரி கொண்டு வந்துச்சு. செலக்ட் பண்ணோம். அந்த கம்பெனியில் சூப்பராக வேலை செஞ்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த கம்பெனியை விட்டு மாறி வேறு கம்பெனிக்கு போயிட்டேன். அந்த கம்பெனிலே அந்த பையன் நல்லா வேலை செஞ்சான். அதுக்கப்புறம் வேறு நாடுகளுக்கு போய் மிகப்பெரிய ஜாம்பவான்களான தென்கொரியாவை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர்ஸ்லாம் வேலை செஞ்சு பல நாடுகளுக்கு போய், ஈராக், அப்புறம் போய் சவுதியில் இப்போ வேலை செஞ்சு மிக சிறப்பாக நல்ல கேரியர் செட் ஆகி நல்லா சந்தோஷமாக இருக்காப்புல. இப்போது எதுக்காக இவ்வளவு சொல்கிறேன்னா, இப்போ நான் இருக்கிறப்போ திடீர்னு அந்த இளைஞன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாப்புல. அந்த பையனை பார்த்தவொடனே, அந்த மெசேஜை பார்த்தவொடனே எனக்கு எல்லாமே நினைவுகள் பின்னோக்கி போச்சு. நினைவுகள் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள மேலூரில் உள்ள
அந்த இன்டர்வியூ செலெக்ஷன் நான் பண்ண அந்த காட்சிகள் என் மனசில் அப்படியே ஓடிச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால், எப்படிப்பா உன்னை மறக்க முடியும்? எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசத்தை காமிச்சேன். அந்த வித்தியாசம் தான் உன்னுடைய சக்ஸஸுக்கான உதாரணமும். ஆக்சுவலாக பல பேர் வந்து வாய்ப்பு கிடச்சி அது வாய்ப்பை பிடிச்சிக்குவாங்க, பட் அதுக்கப்புறம் அதில் முன்னேறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேரண்டி கிடையாது. ஒவ்வொருவருடைய முன்னேற்றமும் வாய்ப்பு கிடைக்கதே இல்லையோ அதை அவங்க பற்றி பிடித்து கொண்டு, இறுக்கமாக பற்றி பிடித்து கொண்டு, சிறந்த முறையில் பெர்ஃபார்மன்ஸை, கமிட்மெண்ட்டையும், ஒரு நேர்மை, ஒரு தெளிவு, ஓகேங்களா, வேலையில் சுத்தமாக செய்கிறது, நீட்டாக செய்கிறது, குயிக்காக செய்கிறது, இந்த மாதிரி வேலையில் எல்லா விஷயத்தையும் காமிச்சு அந்த முன்னேற்றம் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க ஓன் கையில் இருக்குது. அவங்கவுங்க சொந்தமான ஒரு விஷயம் அது. வாய்ப்பு கிடைச்சிட்டதுனால அந்த முன்னேற்றம் அப்படியே வந்துடாது. வாய்ப்பு கிடைச்சா ஒரு வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த முன்னேற்றம் அவர்களுடைய ஓன் டிரைவில் இருக்குது. ஓகேங்களா, அவங்களுடைய உந்து சக்தி அது. அப்போ இந்த பையன் நான் நினைவு கூர்ந்தேன், நீங்கள் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்க, அதை மறக்க முடியுமா அப்படின்னோடனே அந்த பையனும் சந்தோஷப்பட்டாப்புல. இப்போ நல்ல நிலைமையில் சவுதியில் அழகாக சூப்பரான கம்பெனியில், நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டர், ஜாம்பவான் கான்ட்ராக்டர், அந்த கம்பெனியில் நல்ல பொசிஷனில் நல்லா இருக்காப்புல. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதுக்காக இந்த வீடியோன்னா, வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றமும் வெற்றியும் சாத்தியப்படுவது எப்பொழுது என்றால், வாய்ப்புகள் வந்துட்டு போவாங்க. யாராச்சும் ஒரு ஆள் வாய்ப்புகள் உண்டாக்குவாங்க, இறைவன் யாரையாச்சும் தேர்ந்தெடுத்து வாய்ப்புகளை கொடுப்பான். அதை பற்றி பிடித்து கொண்டு மேலே வர்றது வந்து அவங்கவுங்க ஓன் கையில் இருக்குது. அதை நிரூபிக்கிறது, அந்த உத்வேகம், அந்த விடாமுயற்சி, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பிழம்பு நான் சொல்கிறேன்ல, இந்த பையன் மாதிரி எல்லாத்தையுமே இருந்தால் முன்னேற்றத்தை அவங்களாலே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த குணாதிசயங்கள் ஒரு நபர்கிட்ட இருந்தால் அவங்க நினச்சா கூட அவங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட். தேங்க்யூ. பீஸ்.